சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் பாஸ்போர்ட் நகலை ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் அளிக்கும்படி காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர்களை காங்கிரஸ் தலைவர் சோனியா பாதுகாப்பதாக நீதி கேட்கும் சீக்கியர்கள் எனும் அமைப்பு நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. தான் அமெரிக்காவில் இல்லாத நிலையில் தன் மீது வழக்கு தொடர்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை என்று சோனியா சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் உள்ள ஸ்லோன் கெட்டரிங் கேன்சர் சென்டரில் மருத்துவ பரிசோதனைக்காக சோனியா தங்கியிருந்த போது அவரிடம் சம்மனை கொடுத்ததாக நீதிமன்றத்தில் சீக்கிய அமைப்பு தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த சோனியா தரப்பு வக்கீல் ரவி பாத்ரா கடந்த ஆண்டு செப்டம்பரில் நியூயார்க்கில் சோனியா இல்லை என்றும் சம்மனையோ புகாரையோ சீக்கிய அமைப்பு தரவில்லை என்றும் எனவே வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதத்தையும் பரிசீலித்த நீதிபதி பிரைன் கோகன் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையில் தான் அமெரிக்காவில் இல்லை என்பதை ஆவணங்கள் மூலமாக சோனியா நிரூபிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். எனவே சோனியாவின் பாஸ்போர்ட்டின் நகலை நீதிமன்றத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி அதன் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் இருந்தாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் கூறினார். சீக்கிய அமைப்பு தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது வழக்கு விசாரணை துவங்குமா என்பது சோனியாவின் பாஸ்போர்ட் நகலை தாக்கல் செய்த பிறகே உறுதியாகும்.